பெட்டோட கவர் அழுக்காயிருச்சுன்னு கழட்டி துவைச்சு போட்டிருந்தாங்க. துவைச்சு போட்டு கூட 1 வாரம் ஆகுது. ஆனால் அது எடுத்து போட நேரம் இல்லாமல் தான் விட்டு வச்சிருந்தேன். போன வீடியோவில் பெட்டை காட்டியிருந்தப்ப தான் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்களோட பெட்டோட கவர் என்னாச்சுன்னு. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஆமாலாம் துவைச்சு போட்டிருக்கோன்னு. இப்போலாம் அப்படி தாங்க அடிக்கடி மறந்துடுறேன். நீங்கள் ஞாபகப்படுத்தும் போதே செஞ்சுட்டா தான் உடனே கொடுக்குன்னு ஓடி போய் வீட்டில் இருந்த பெட்டு கவர் எடுத்துகிட்டு வந்து பெட்டு போட்டாச்சு. ஒரு சில பேர் அந்த பெட்டு அந்த டிவியோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நாம எடுக்கல, அப்போ தான் எடுத்து வந்து கொடுத்தாரு. அதோட ரேட் என்னன்னு அப்பா என்கிட்ட சொல்லலைங்க. நான் வேணா கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் நைட்டிலே இந்த மூஞ்சி பார்த்து எனக்கே சலுப்பாக இருக்குதுங்க. பார்க்குறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் இந்த மாதிரி அழகழகா டாப்ஸ் எல்லாம் எடுத்து போகணும்னு ஆசை தான். ஆனால் வில்லேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம்தான். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வேணாமா? நம்ம இந்த மாதிரி நைட்டிலே இருக்கும் போது நம்மளுடைய பாடி வெயிட் போடுறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி உருண்டையாக்குற மாதிரி தான் தெரியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டாப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகு பொட்டிக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த டாப்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 565 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கினதான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த 3 டாப்பில் எந்த டாப் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்பப்போ சாரி கட்டிட்டு வீடியோ இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் வந்து கிச்சனுக்கு வர டைமில் வந்து நம்ம சாரி கட்டிட்டு வர முடியல. ஏன்னா ஜெய்குட்டிக்கு வந்து நேரமாக ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம காலையில் எழுந்தோடனே ரெடி ஆகிட்டு வர முடியல. டக்குன்னு எனக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி தாங்க. சீலை நைட்டிலேயே பார்த்துட்டு இப்போ புதுசாக வந்து சுடிலாம் போடும்போது கிராமத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகலில் பார்த்து பேசணும், நைட்டில் அதை கூட பேசக்கூடாதுன்னு. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற வீடுங்களுக்கு எல்லாமே காது கூட இருக்குமாங்க. நம்ம எதை பேசினாலும் வீடு கூட கவனிக்கும்னு சொல்லுவாங்க. குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டா நம்ம எப்படி இருந்தாலும் குறை கண்டிப்பாக சொல்லியே தீர்வாங்க. அதான் நம்ம ஊருக்காகவா வாழ்கிறோம், நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்கிறோம்னு சொன்னால் கூடமே இந்த கிராமத்தில் வர ஒரு சில விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி வரும். ஒரு சில டைம்லாம் நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணுங்க. ஆனால் ஒரு சில டைமில் என்னதான் கண்டுக்கூடாதுன்னு நினச்சாலும் மனசை பாதிக்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி தான் கிராமத்துலேயும் விமர்சனங்கள் 1000 வந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நாள் அடிச்சு இந்த கைக்கு மருதாணி வச்சு, நம்ம செடியில் நிறைய மருதாணி இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இந்த மருதாணி வைக்கலான்னு கொஞ்சம் பறித்து மிக்சியில் போட்டு ஆட்டிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பயுமே உரல் கல்ல தான் வந்து மருதாணி ஆட்டுவேன். அப்படி ஆட்டும் போது ஒரு கை வந்து எப்பயுமே சக்க செவேன்னு நல்லா செவந்து போயிடும், இன்னொரு கைக்கு தாங்க வைப்பேன். ஆனால் மீதி பேர் எல்லாமே 2 கைக்கே வைப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால 2 கைக்குமே வச்சுக்கிறேன். அப்போலாம் சக்க செவேன்னு கை செவந்து வரதுக்காக மருதாணியில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, பாக்கு இப்படி போடுவோம். ஒரு சில டைமில் அந்த பெரிய கட்டை எறும்பு இருக்குதுல்ல, அதை பிடிச்சி போட்டு ஆட்டினா கை நல்லா சக்க செவேன்னு செவந்து வரும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பிலாம் நான் பிடிச்சி போட்டுருக்குறேங்க. நான் இப்போலாம் அந்த மாதிரி எதுவும் போடுறதில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து புளி போட்டு தான் ஆட்டி வச்சிருக்கிறேன். மருதாணி சக்க செவேன்னு செவக்க என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.